அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, மீனாவ தேடி தேடி பார்த்துட்டு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் குடுக்கலான்னு முத்து கிளம்புறாரு. போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் குடுக்குறப்போ, மீனாவுடைய தம்பியும் அங்க நின்னுட்டு முத்து மேல கம்ப்ளைண்ட் குடுத்துருக்கான். என் அக்காவ இவர் தான் ஏதோ சொல்லியிருக்காரு. அதனால தான் காணாம போயிருக்கான்னு. போலீஸ் நாளைக்கு காலையில வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. அவங்க வரலன்னா அதுக்கப்புறம் நாங்க தேட ஆரம்பிக்கிறோம்னு சொல்லிட்டு 2 பேருமே அமுச்சு வச்சிடறாங்க. முத்து போற வழியெல்லாம் தேடிட்டே போறாரு. ஆனா மீனா கிடைக்கவே இல்ல. ஒரு கோவில்ல போயிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. மீனாவ காணோம், எப்படியாச்சும் கிடைச்சிடணும்ட்டு. அப்புறமா வீட்டுக்கு போறாரு. வீட்டுக்கு போனா அங்க மீனா தண்ணி குடிச்சிட்டு இருக்காங்க. பார்த்ததும் முத்துக்கு செம ஷாக்கு. எங்க போன? ஏன் சொல்லாம போனேன்னு ஃபர்ஸ்ட் கோவப்படுறாரு. அடுத்து அழுதுகிட்டே கட்டி பிடிச்சிக்கிறாரு. ஏன் சொல்லாம போனேன்னு முத்து கேட்குறாரு. அதுக்கு மீனா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நினைச்சேன்னு சொல்றாங்க. நீ சொல்லாம எங்களுக்கு எப்படி தெரியும்னு கேட்குறாரு. அதுக்கு மீனா காலையில பூ கட்டுற ஆர்டர் ஒன்று வந்துச்சு. அத்தை தூங்கிட்டு இருந்தாங்க, ஸ்ருதி தான் இருந்தாங்க. அதனால அவங்க கிட்ட சொல்லிட்டு போனேன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இவங்க சொல்றப்ப ஸ்ருதி காதுல இயர்ஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அதனால அவங்களுக்கு கேட்டிருக்காது. கொஞ்ச நேரம் ஆனதும் எல்லாரும் உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. ஸ்ருதி அப்போ வருவாங்க. மீனா எப்போ வந்தீங்க, எங்க போனீங்கன்னு கேட்பாங்க. மீனாக்கு ஒரே ஷாக்கிங்கா இருக்கும். உங்ககிட்ட சொல்லிட்டு தானே போனேன்னு சொல்லுவாங்க. என்கிட்டயா எப்போ சொன்னீங்கன்னு அவங்களும் கேட்பாங்க. எல்லாரும் எங்கேயோ தப்பு நடந்திருக்கு, யார் இதில் போய் சொல்றா என்ன